நன்றிகள் வாழ்க அம்மா. வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு எட்டெழுத்து மந்திரம் என்ற தலைப்பில் நாம் சிந்தனை செய்ய இருக்கோம். அந்த எட்டெழுத்து மந்திரம் என்பது என்ன அப்படின்னு நாம பார்ப்போம். எட்டெழுத்து மந்திரம் என்பது வாழ்க வளமுடன் அப்படின்னு நமது ஆசான் அவர்கள் வடிவமைச்சு கொடுத்திருக்கிற அந்த வாழ்த்து, வாழ்க வளமுடன் என்ற அந்த எட்டெழுத்து வந்திருக்கிறதால வாழ்க வளமுடன் 8 எழுத்து வந்திருக்கிறதால இது 8 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மந்திரம் அப்படின்ற சொல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத சொல்லான மந்த்ரா அந்த எழுத்துல இருந்துதான் இந்த மந்திரம் அப்படின்ற சொல் வந்திருக்கு. மந்த்ரா அப்படின்னா மன பிளஸ் இத்ரா. மன அப்படின்னா மனம், இத்ரான்னா பாதுகாப்பது, நம்ம மனசை பாதுகாக்கிற ஒரு நாதம். அதுதான் மந்த்ரா அப்படின்னு வந்திருக்கு. மந்த்ரா அப்படின்றது மந்திரம் அப்படின்றது எளிமையானது. இது ரொம்ப பெரும் ஆழம் கொண்டது. அது எல்லா நலன்களையும் சுருக்கமா சொல்ற ஒரு ஆசி வார்த்தை. இதுல அந்த தொனிப்பு, அதாவது ரிதம் இதுல இருக்கிறதால இது மந்திரம் போல பயன்படுது. இப்போ நம்ம மந்திரம் நமது மனசை தூய்மையாக்குற ஒரு நாதம். மனநிலையை மாற்ற நம்ம மனநிலையை மாற்றுகின்ற ஒரு சொல். இது அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மனம் ஒரு அமைதி நிலைக்கு வரும். நமக்கு ஒரு நிம்மதியையும் கொடுக்கும். அப்போ இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அமுதம் போல ஒரு மாறாத வார்த்தை. இது ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டும் ஒரு சொல். நம்மள அற வழியில வாழறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிற ஒரு சொல். இது முக்கோணம் மாதிரி இறை, இயற்கை, மனிதநேயம் மூணுத்தையும் இணைக்கிற ஒரு இணைப்பு. இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மனசுல ஒரு உறுதி கிடைக்குது. நம்ம அந்த தொடர்ந்து இந்த வாழ்க வளமுடன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுல ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு நம்பிக்கை, அதாவது கான்பிடென்ட்டும் நமக்கு கிடைக்குது. இப்ப புறநானூறு பாடல்ல எப்படி இந்த வாழ்க வளமுடன் இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, புறநானூறு அப்படின்னு சொன்னாவே 400 பாடல்களை கொண்ட ஒரு சங்க இலக்கிய நூல் தான் புறநானூறு. இந்த நூல்ல கூட வாழ்க அப்படின்ற சொல்லும் வளமுடன் அப்படின்ற அந்த சொல்லும் நேரடியாவோ மறைமுகமாவோ நிறைய இடங்கள்ல இருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா, வாழ்தல் வேண்டும், வானம் வேண்டும், வளம் பெருக வேண்டும், இது போல வார்த்தைகள் இருக்கா அந்த புறநானூறு பாடல்கள்ல. இப்போ வாழ்தல் வேண்டும் அப்படின்னு, வானம் வேண்டும், வளம் பெருக வேண்டும் அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னா அந்த அந்த சொல் அதுல கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்கன்றதும் வளமுடன் அப்படின்றதும் நற்றிணை பாடல் வரிகள்ல கூட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாழ்ந்தோர் பெயர் கொள்வர், வாலியர் வானம் ஏறுவர். இப்போ வாழ்தல் அப்படின்னு சொன்னா நிறைந்த வாழ்க்கைக்கு வழங்கப்படுற ஒரு வாழ்த்தா இது கொடுத்துருக்காங்க. இப்போ நாம பிறரை வாழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணுமானா தேவையே கிடையாது. அதுக்கு காலங்கள், அதாவது டைம் வேணுமானா வேண்டியதே இல்லை. எந்த வயதினரா இருந்தாலும் எந்த வயதினரையும், பெரியவங்களையும் வாழ்த்தலாம், சின்னவங்களையும் வாழ்த்தலாம். அது எங்கிருந்து வேணாலும் வாழ்த்தலாம். நேரடியா தான் வாழ்த்தணும்னு இல்லை. அவங்க வெளிநாட்டுல இருந்தா கூட நாம இங்கிருந்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து அவங்கள போய் சேரும். அப்போ அவங்க அவங்கள நம்ம கண் முன்னாடி கொண்டு அவங்க உருவத்தை வாழ்த்தலாம்.
மனம் வந்து அந்த நுண்மையான அலை நீளத்துக்கு வந்தாதான் நாம வந்து பிறரை வந்து நம்மளால வாழ்த்த முடியும். அப்போ அந்த அமைதியா அந்த ஒரு தெய்வீக நிலையில நாம இருந்தாதான் நாம வாழ்த்த முடியும். இந்த வாழ்த்து வந்து நம்மளையும் சிந்தனைய தூண்டிவிடும். சிந்தனை இல்லாதவங்கள கூட வந்து ஒரு சிந்திக்கிற அந்த தூண்டுதல குடுக்கறது வந்து வாழ்த்து தான். வாழ்த்து அப்படின்னாவே அது ஒரு இயற்கையோட இணைந்து செயல்படுற ஒரு செயல். எப்போ நாம அந்த வாழ்த்த வாழ்த்தணும் அப்படின்னா, அந்த வாழ்த்தினோட பயன உணர்ந்து நாம அந்த நம்ம வாழ்த்தணும். அது வந்து மத்தவங்களையும் நல்ல நலமளிக்கும். அதே மாரி நம்மளையும் வந்து நல்லது குடுக்கும். நம்ம வந்து எப்பவுமே வாழ்த்தும்பொழுது வந்து நம்ம நல்ல எண்ணத்துல நம்ம மனச நிரப்பி வச்சிருந்தா தான், அதுலருந்து வர்ற சொற்களும், செயல்களும் எப்படி இருக்கும்னா, நன்மை அளிக்கிறதா இருக்கும். அப்போ அந்த மாரி நன்மையா அளிக்கிற அந்த சொற்கள், செயல்கள நாம வந்து குடுக்கும்போது, அந்த வாழ்த்துக்கும் வந்து பலன் அதிகமா இருக்கும். அப்போ அந்த வாழ்த்தும் பொழுது, நம்ம வாழ்த்தும்போது அந்த எண்ணத்தால நாம வந்து வடிவம் எடுக்கிறோம். அதுக்கு தகுந்தவாறு அந்த உயிராற்றலோட தரம் வந்து நமக்கு உயருது. அப்போ வந்து இந்த வாழ்த்து அப்படின்றது ரொம்ப பயன்மிக்கது. இது வந்து ரொம்ப மனித குலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு வாழ்த்து. புறநானூறு மற்றொரு பாடல்ல கூட வந்து ஒரு வரியில குடுத்துருக்காங்க. "மன்றல் மலர் துயிலும் மன்னவன் வாழ்க." புறநானூற்றுல வந்து மன்னவர்கள வாழ்த்துகிற மாரியெல்லாம் வரிகள் நெறைய இருக்கு. அப்போ அத வந்து மன்னவன் வந்து வாழ்க என்பது நல்லாட்சி புரிய அந்த அரசன வாழ்த்துக்கு தான் அந்த வரிகள்ல இருக்கு. கவிஞர் பாரதியார் கூட வந்து "மந்திர மொழிகள்" என்ற கவிதையில வந்து வரி குடுத்திருக்காரு. "எல்லா உயிருக்கும் இனிய நற்றொண்டி இமையவர்க்கும் இனிய மந்திரம்" அப்படின்னு குடுத்திருக்காரு. அதாவது எளிமையான நற்பொருள் கொண்ட சொற்கள் கூட மந்திரமாக மாறும். அப்போ வந்து அவரு அந்த மாரி சொல்லியிருக்காரு. அந்த எளிமையான வார்த்தைகளால நல்லது பண்ணோம்னா, அதுவும் ஒரு மந்திரம் தான் அப்படின்றாரு. இன்னொரு வாசகம் வந்து "மந்திரங்களை திற, கோபத்தை விலக்கவும்." இப்போ மந்திரங்களை திற என்பது வந்து என்னான்னா, உள்ளத்திலிருந்து மறைந்த புனித உணர்வுகளை, இந்த தெய்வ சக்திகளை கொண்டு வர்றது தான் மந்திரங்களை திற அப்படின்றது. இப்போ கோபத்தை விலக்கும். கோபம்னா சினம். அந்த சினத்த நாம வந்து விலக்கிடணும். அதே மாரி எதிர்மறை எண்ணங்கள வந்து நாம வந்து அகற் அ எடுத்துட்டாவே நமக்கு மனசுக்கு வந்து ஒரு அமைதிக்கு வழி வழி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மந்திரங்களை திற கோபத்தை விலக்கும் என்ற வரியிலே அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்த்துதல் அப்படின்றது இது வந்து காலங்காலமா இருந்து வர ஒரு நற்பண்பு. அது சிறந்த ஒரு பண்பாடாக தான் நமக்கு காலங்காலத்துல இருந்து வருது. இப்ப நாம வந்து இறைவனை வாழ்த்துவோம் இல்லையா? இப்போ ஐயன் வள்ளுவர் கூட வந்து திருக்குறள் முதல் குறளா குடுத்திருக்காரு. கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அம் "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு" அப்படின்னு குடுத்திருக்காரு. இப்ப இந்த சொல்ல எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அப்போ அ அ வந்திருக்கு. அதுபோல இவ்வுலகம் வந்து ஆதி பகவனை முதலாக கொண்டு தான் இந்த உலகமே இருக்கு அப்படின்றது முதல் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அப்படின்னு குடுத்துருக்காரு. அப்போ கடவுள வந்து வாழ்த்துறதுக்கு ந எ எ எல்லா மகான்களும் அ கடவுள் வாழ்த்து வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, இயற்கையை நம்ம வாழ்த்துறோம். இயற்கையோட சேர்ந்து இணைந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பஞ்சபூதங்கள், இயற்கை எல்லாத்தையும் நாம வந்து மனசார வாழ்த்தணும். அதே மாரி மணமக்களை வாழ்த்துதல். கல்யாண பத்திரிக்கை குடுக்கும்போது சொல்லுவாங்க. வந்து நீங்க வந்து எங்க பசங்கள வாழ்த்தணும். அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போவாங்க. நம்மளும் கல்யாணத்துக்கு போம்போது அட்சதைய போட்டு அந்த மணமக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவோம். அதே மாரி குழந்தைகள வாழ்த்துவோம். குழந்தைங்கள வந்து இந்த பிறந்த நாள் வந்துச்சுன்னா, அவங்க வந்து சாக்லேட் குடுப்பாங்க. உடனே அவங்கள வந்து நாம வந்து வாழ்த்து சொல்லுவோம். இந்த மாரி காலங்காலமே நம்ம வந்து இந்த வாழ்த்து இருந்துட்டுருக்கு. ஆனா, நாம மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வாழ்த்து எப்படி நாம வாழ்த்தணும், அந்த வாழ்த்துறதால நாம வந்து எவ்ளோ பலன் பெறுறோம் அப்படின்றது, நம்ம குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து அறிஞ்சுகிட்டு இருக்கோம். பொதுவா வாழ்த்துன்னா இப்படிதான் அப்படின்றது தான் காலங்காலமா ஒரு சிறந்த பண்பாடா வந்துட்டுருக்கு. இப்ப நாம மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, நம்ப மகான் இந்த "வாழ்க வளமுடன்" அப்படின்ற மந்திரத்த எப்படி நமக்கு குடுத்திருக்காரு. அத சொல்வதால நமக்கு என்ன பலன் அப்படின்றத நாம பார்ப்போம்.
அப்போ வந்து இந்த எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சொல்றதுதான் ஒரு வாழ்த்து அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த உயர்ந்த பண்பு நம்மகிட்ட இருந்து அது வெளிப்படுத்துறத இந்த வாழ்த்து மூலமா வெளிப்படுத்துறோம். அது வந்து ஒரு அமைதியான ஒரு இயக்கத்த நமக்கு கொடுக்குது. இப்ப வாழ்க வளமுடன் என்ற அந்த மந்திரம், மக்களை வாழ்த்துறதுக்காகவே நம்ம குரு நமக்காக குடுத்திருக்கிற ஒரு தாரக மந்திரம் தான் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம் அப்படின்னு குடுத்திருக்கிற ஒரு மந்திரம் வந்து, உலகத்தையே வாழ்த்துறதுக்காக நமக்கு குருமகான் குடுத்திருக்கிற ஒரு மந்திரம். இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு மத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்த்தும்போது, அவங்க வாழ்க்கையில எல்லா பேறுகளையும் பெற்று சிறப்பா வாழணும் அப்படின்ற அந்த விரிந்த, ஆழ்ந்த கருத்தினையுடைய வாழ்த்தாக தான் அமையுது இந்த வாழ்த்து. வாழ்க வளமுடன் அப்படின்ற வாழ்த்து. நம்ம சாதாரணமா வாழ்த்தும்போது, நம்ம மன அலைச்சல் எந்த நிலையில இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா, மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சு நம்ம வாழ்த்தும்போது, அந்த வாழ்த்தின் நோக்கத்துக்கு தகுந்தவாறு நம்ம மனம் எப்படி இருக்கும்னா, அமைதி நிலைக்குள்ள போய் நம்ம வாழ்த்திக்கிட்டே இருப்போம். அந்த அமைதி மன அலைச்சலுக்கு நாம வந்து படிப்படியா நாம அமைதி நிலை செல்லும்பொழுது தான், இதுவரைக்கும் நமக்கு அறிவுக்கு எட்டாத ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு காட்சியா தெரியுமாம். அப்போ அந்த மன அலைச்சல் விரைவு குறைஞ்சு குறைஞ்சு போகும்போது மனதினோட செறிவு அதிகரிக்குமா. நாம நினைக்கிறதெல்லாம் சரியா நடக்கும். நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பலிக்கும். இப்போ வாழ்த்தி வாழ்த்தி நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் நம்ம போக்கிக்கலாம். பிறருடைய சிக்கல்களையும் நாம களைஞ்சு விடலாம். இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற தாரக மந்திரத்தின் மூலமா. இந்த வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்தில் அடங்கியுள்ள ரகசியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாழ்க என்ற வார்த்தையில உள்ள என்ற சிறப்பான எழுத்த நாம உச்சரிக்கும்போது, நாக்கு மடிந்து மேலெண்ணத்தை தொட்டு அழுத்துது. அந்த அழுத்தம் வந்து உள்ளே இருக்கிற அந்த பிட்யூட்டரி சுரப்பியையும், பீனியல் சுரப்பியையும் வந்து நன்கு இயக்குது இயக்கத்த தூண்டுது. இப்போ உடல் இயக்கத்திற்கு மாஸ்டர் கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்யூட்டரி கிளாண்ட். மன இயக்கத்துக்கு மாஸ்டர் கிளாண்ட் வந்து பீனியல் சுரப்பு. அப்ப இந்த 2 சுரப்பிகளும் அ அ ஆக்டிவேட் பண்றதால, உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய மனசும் அமைதி நிலையில இருக்கும். இப்ப அந்த வாழ்க அந்த அழுத்துறதால நமக்கு எவ்வளோ ஒரு ம் சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம மகான் கண்டுபிடித்து நமக்கு இந்த வாக்கியத்த நமக்கு குடுத்திருக்காரு. இப்போ வளமுடன் அப்படின்னு எல்லா பேறுகளையும் பெற்று நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்றதுக்காக வாழ்க வளமுடன் அப்படின்னு குடுத்திருக்காரு. இப்ப இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த மந்திரத்தில இருக்கின்ற அந்த அலை இயக்கத்த பற்றி நாம பார்ப்போம். இப்ப நாம வந்து ம் புலன்கள் வழியா தான் நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுடைய மைண்ட், அந்த மன அலைச்சல் வேகம் எப்படி இருக்கும்னா, அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி வந்து வினாடிக்கு 14ல இருந்து 40 வரை இயங்கும். இது வந்து ஒரு உணர்ச்சி அலை. இது வந்து பீட்டா அலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம இந்த உணர்ச்சி அலையிலிருந்து நாம மனச படிப்படியா குறையணும்னா, நம்ம மகான் குடுத்திருக்கிற தவங்கள நாம உட்கார்ந்து பண்ணும்போது, நம்மளுடைய மன அலைச்சல் குறைந்து நாம வந்து அமைதி நிலைக்கு வருவோம். அதுதான் வந்து ஆல்ஃபா அலை. வினாடிக்கு 8ல இருந்து 13 வரை. இன்னும் தவம் ஆழ்ந்து ஆழ்ந்து பண்ணும்போது, அந்த நுண்ணிய நிலைக்கு வரும். அது வந்து தீட்டா அலை. வினாடிக்கு 4ல இருந்து 7 வரை. அதுக்கப்புறம் தெய்வ நிலை. அதுதான் டெல்டா அலை. வினாடிக்கு 1, 2, 3 என்ற அந்த நுண்ணிய அலைநிலைக்கு நம்ம வரும்போது, இறை நிலையோட ஒன்றி நிக்கிறோம். அந்த அமைதியான நிலைக்கு நாம வந்து வாழ்த்து கூறுறபோது, அதனுடைய வாழ்த்தின் பலன் எப்படி இருக்கும்னா, ஒரு தடவ நம்ம சொல்லும்போது எவ்ளோ அ எவ்ளோ பலன் இருக்குன்னா, நம்ம 1000 தடவ வாழ்த்தினா எவ்வளவு பலன் இருக்குமோ, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா, நம்மளுடைய அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ஆழ்ந்து போய் நாம வாழ்த்தும்போது, ஒரு வாட்டி வாழ்த்துனாவே 1000 தடவ வாழ்த்துன சமம் நமக்கு வந்து பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து இந்த வாழ்த்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜீவகாந்த அலையில ஏற்படுற ஒரு அதிர்வு தான். இப்ப இந்த ஜீவகாந்த அலைக்கு வந்து 5 வகையான அலை இயக்கம் வந்து இருக்கு. என்ன பண்ணும்னா, மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், அப்புறம் 2ற்கு இடையே ஊடாடுதல். இந்த 5
அலை இயக்கம் வந்து இருக்கு. ஜீவகாந்தத்துக்கு. இப்ப நம்ம வந்து மனச வந்து நுண்ணிய நிலையில வந்து நம்ம வாழ்த்து சொல்லும்போது, அது வான்காந்த ஆற்றல் மூலமா பரவி, நம்ம யார வாழ்த்துனோமோ அவர்கிட்ட போய் மோதும். மோதிட்டு அவர்கிட்ட இருந்து திரும்பி நம்மகிட்ட பிரதிபலிக்கும். பிறகு சிதறும். அதுக்கப்புறம் ஊடுருவும். அப்புறம் 2 பேருக்கும் இடையேவும் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால வந்து அந்த உயிர் ஓட்டம் அது உண்டாகுதாம். இந்த உயிரோட்டம் எவ்வளோ நாள் இருக்கும்னா, நம்ம ஆயுள் முழுவதும் அது உயிரோட்டம் இருந்துகிட்டே இருக்குமாம். அப்போ நம்ம வாழ்த்த அந்த உயிரோட்டம் இருந்து, நம்ம வாழ்த்துறவங்க வாழ்த்தியவங்க ஒரு முறை தான் பயனடைவாங்க. நம்ம வந்து 2 முறை பயன்பெறுறோம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆயுள் வரைக்கும் இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற மந்திரம் சொல்லும்போது, இந்த அளவுக்கு நம்ம பயன்பெறுறோம். அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒ அந்த அந்த அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது, அந்த கருத்து வந்து உயிராற்றல் ஊடுருவி 2 பேருக்கிடையே ஒரு இனிய நட்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகும் அப்படின்றாங்க. நம்ம வாழ்த்த நம்மகிட்ட இருக்கிற அந்த கோவம், அந்த சினம் நம்ம விட்டு போயிடும் அப்படின்றாங்க. நம்ம வந்து எப்படிப்பட்டவங்களையும் நம்ம வாழ்த்தின் மூலமா வாழ்த்தி, அவங்கள வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம். அந்த பகைமைய நாம மறந்துடலாம். அப்போ அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த வாழ்த்திற்கு வந்து வலிமை வந்து ரொம்ப அதிகம். அதுவும் வந்து தவத்தின் நிறைவில சொல்லும் வாழ்த்துக்கு ரொம்ப வலிமை அதிகம்னு நம்ம இப்ப பார்த்தோம். அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறையும்போது எவ்வளோ ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு. அப்போ வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு வில்லுல அம்பு எடுத்து நம்ம ஓரளவுக்கு அந்த நாண பின்னுக்கு இழுத்து நம்ம விடும்போது, அந்த அம்பு கொஞ்சம் தூரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் விழும். அதே அந்த அம்ப வந்து வச்சுட்டு, அந்த நாண நம்ம எந்த அளவுக்கு இழுத்து நம்ம விட்டோம்னா, அந்த அம்பு வந்து அந்த இலக்கை நோக்கி போகும். நம்ம எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வச்சிருக்கோமோ, அந்த இடத்துல போய் விழும். அந்த மாரி நம்ம வந்து அந்த மனதை உண்மை நிலைக்கு போய் நாம வாழ்த்தும்போது, அந்த வாழ்த்துக்கு ரொம்ப பலன் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணம் வந்து நமக்கு சீக்கிரமா செயலுக்கும் வந்துரும். இப்போ இந்த வாழ்க வளமுடன் சொல்லி ஒரு செடிய பார்த்து கூட நாம வந்து வாழ்த்தலாம். அந்த அளவுக்கு அந்த செடியில் உள்ள மாற்றங்கள் வந்து மாறி நமக்கு வந்து ஒரு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லி, ம் நெறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு விஞ்ஞானி ஒருவர் கூட வந்து நாகத்தாளி அப்படின்ற ஒரு செடியில வந்து முள்ளு நெறைய இருந்துச்சாம். அந்த முள்ளு யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த விஞ்ஞானி வந்து அந்த செடிய வாழ்த்திக்கிட்டே இருந்தாராம். இந்த இந்த முட்கள் வந்து உனக்கு தேவையில்ல. இந்த முட்களால் வந்து யாரும் பாதிக்கக்கூடாது. நான் உன்ன பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த செடிய பார்த்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் அந்த செடியிலேருந்து வர்ற அந்த விதைய எடுத்து, அவர் வந்து விதைய போட்டாராம். முளைக்க போட்டாராம். அப்ப அந்த விதையிலேருந்து வந்த செடியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த முள்ளோட நீளமும், அந்த ஷார்ப்னஸ் அந்த கூர்மையும் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சாம். இப்ப திருப்பியும் அந்த செடிய அவர் வாழ்த்திக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் அந்த செடியிலேருந்து வர்ற அந்த விதைய எடுத்து மறுபடியும் முளைக்க போடும்போது, அந்த செடி வந்து முள்ளே இல்லாத செடியா மொளச்சுதாம். அப்போ அவருடைய எண்ணம் அ நெ எந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து அந்த வாழ்த்தின் மூலமா அந்த செடியில அந்த முள்ளே வராம அந்த வாழ்த்து வந்து குடுத்ததுன்னா, அப்ப அந்த வாழ்த்துக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது அந்த விஞ்ஞானி வந்து நிரூபிச்சிருக்காரு. அப்போ வந்து அ முனைவர் ராஜேந்திரன் ஐயா அவங்க கூட ஒரு ஆய்வின் மூலமா வந்து வாழ்த்துறதுனால, தாவரங்கள்ல வளர்ச்சியிலும், அந்த விளைச்சல் அதிகமாப்படுத்துறதையும் உறுதி செஞ்சிருக்காரு. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு நூற்புழுக்களால் வந்து அது பேர் வந்து மெலாய் டொஹாயினி இன்காக்னேட்டா அப்படின்ற அந்த புழு தாக்கி தக்காளி செடியில வந்து அ அ வளர விடாம அந்த புழு வந்து தாக்கிடுச்சு. அப்போ அந்த அந்த ஐயா வந்து எண்ணத்தின் ஆற்றலால வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தி அ அந்த மரபுலயே வந்து அந்த அணுக்களால ரசாயன மாற்றங்கள உண்டு பண்ணி, அந்த வாழ்த்து சொல்லியதால அந்த அந்த புழு தாக்குதலை எதிர்க்கிற அந்த திறன வந்து அந்த செடி பெ அந்த செடி வந்து அது உயரத்திலும், அந்த பருமனிலும் நல்ல கிளைகளோட அதிகமா வந்து, அந்த அதுக்கு தகுந்த மாரி அந்த வேர் வளர்ச்சி அடைஞ்சு,
ஒரு நெறைய விளைச்சலும் குடுத்துதாம். அந்த அளவுக்கு அந்த ஐயா வாழ்த்தி அதன வந்து ரிசர்ச் பண்ணி, அதனுடைய அந்த நூற்பழுக்களுடைய தாக்கத்தையும் குறைச்சு, அதை எதிர்க்கிற அந்த திறன அந்த செடிக்கு வர்ற மாரி வந்திருக்கு. இப்போ நெறைய காய், கனிகளும் கிடைச்சிருக்காம். இது வந்து அவர் வந்து விஞ்ஞானபூர்வமா நமக்கு வந்து நிரூபிச்சிருக்காரு. அப்போ அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த தாரக மந்திரம் நம்மளையும் மாத்துறது இல்லாம, அந்த செடி, கொடிகள் எல்லாத்தையுமே மாத்துது. நம்ம உபயோகிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நாம தினம் தினம் அந்த வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நல்ல நட்புறவு நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு அருட்காப்புன்னு மகரிஷி நமக்கு குடுத்திருக்காரு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இந்த அருட்காப்பு நாம சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு காப்பாக அமையும். நம்ம எல்லாருமே இது வந்து தினமும் காலையில எழுந்துக்கும் போதும், இரவு தூங்கும்போதும், வாகனத்தில் செல்லும்போதும், நம்ம வீட்ல இருக்கிறவங்க வெளியில சொல்லும்போதும், நம்ம இந்த காப்பு போட்டு அனுப்புனோம்னா, அது ஒரு பாதுகாப்பு கவசமா அமையும். அதே மாரி சங்கல்பம் அப்படின்னு நமக்கு தவ நிறைவில நாம 3 முறை சொல்லுவோம். அ சங்கல்பம். அதாவது அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு நாம வந்து சங்கல்பம் போட்டுப்போம். இந்த சங்கல்பம் அப்படின்றது ஒரு தற்பெருமையோ, சுயநலமோ அதாவது அதெல்லாம் கிடையாது. நாம நல்லா இருக்கணும். நம்ப அறிவால, உடலால, செல்வ வளத்தால நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு மகான் வந்து இந்த சங்கல்பத்த குடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்த சங்கல்பத்த எப்ப சொல்றோம்னா, முடிஞ்சு நிறைவுல நம்ம இந்த சங்கல்பத்த சொல்லும்போது, அவ்வளோ ஒரு ஆற்றல் அ வந்து கிடைக்குது. அது வந்து உடல்ல உள்ள ஜீவகாந்தலத்துல பதிஞ்சு, அதை பிரதிபலிக்குது. அதையே வந்து எல்லா செல்களுக்குள்ளும் ஒலிக்கத் தொடங்குது. அப்போ நம்ம சொல்ற அது சங்கல்பம் நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ளேயே இருக்கு. இப்ப நாம வந்து இந்த மாரி ஒரு சங்கல்பத்த சொல்லும்போது, அவ்ளோ ஒரு பலன் இருக்கு. உடல் நல்லா இருந்தா தான் நாம வந்து அம் வாழ்க்கை வாழ வினைப்பதிவால பொறந்திருக்கோம். அந்த வினைப்பதிவுகள போக்குறதுக்கு நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாரி நிறை செல்வம். நிறை செல்வம்னா, அ நம்ம நெனச்சு பார்க்குற அளவுக்கு செல்வம் எல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள நிறைவு செய்யறதுக்கு தேவையானது நிறை செல்வம். அது வந்து நமக்கு வந்து வேணும். நம்ம உடல்ல ஒரு சோர்வோ, பசி வந்துச்சுன்னா நமக்கு உணவு வேணும். அந்த மாரி அடிப்படை தேவைகள், உடுத்த உடுக்கை அந்த மாரி தேவைகள் நிறைவேறதுக்கு செல்வம் வேணும். உயர் புகழ் அப்படின்றது வந்து உலகத்துக்கு நன்மை அளிக்கும் செயல்களையே நாம செஞ்சு அந்த மக்கள் வாழ்க்கை துன்பங்களை நீங்கி மன நிறைவு பெற்று, அந்த நிறைவுல அவங்க வந்து ம் குடுக்குற அந்த பூரிப்பான ஒரு வாழ்த்து. அதுதான் உயர் புகழ். அப்போ அந்த ஒரு நல்ல செயல் நம்ம செய்யும்போது, அவங்க அது பலனடைந்து நம்மள வாழ்த்துறது தான் வந்து உண்மையான உயர் புகழ். இப்ப மெய்ஞானம். இப்போ இயற்கையின் ரகசியங்களோ, அதனுடைய அமைப்புகள், அதனுடைய வளங்கள் அதெல்லாம் நாம உணரணும். இப்போ 6வது அறிவின் நோக்கமே என்னன்னா, பிறவியின் நோக்கம், மெய்ப்பொருளை. அந்த இறைநிலையை நாம உணரணும். அப்போ அந்த இறைநிலையை உணர்வதற்கு நாம இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். அப்போ நாம அந்த இறைநிலையை உணர்வதற்கு இந்த மெய்ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம். அப்ப நம்ம இந்த வாழ்க வளமுடன் தன் வாழ்த்து சொல்லும்போது, நமக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சிறப்பா வடிவமைத்து நமது மகான் நமக்கு குடுத்திருக்காரு. அப்புறம் வந்து வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். வாழ்க்கை துணை அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பதிவுகளை போக்குறதுக்காக நாமே தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு துணை தான் வாழ்க்கை துணை. அப்ப வாழ்க்கை துணையோட நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம தினமும் காலையில எழுந்த உடனே நம்ம வாழ்க்கை துணைய நாம வாழ்த்தணும். அப்புறம் பெற்ற பிள்ளைகள். நம்மளுடைய பதிவுகளை போக்குறதுக்காக வந்திருக்கிறவங்க தான், அ பெற்ற பிள்ளைகள். அவர்கள நாம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாழ்த்தணும். அ அடு அ அடுத்ததா வந்து உடன் பிறந்தவர்கள். அவர்கள் யாருன்னா, நம்முடைய தாய் தந்தையர் மூலமாக நம்முடன் நமக்கு அடுத்தடுத்து பிறந்தவர்கள் தான் உடன் பிறந்தவர்கள். அவர்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருப்போம். அப்போ நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள வாழ்த்தணும். அப்புறம் நெருங்கிய உறவினர்கள். நாம் தனியா நம்ம உறவினர்களோட சேர்ந்து தான் வாழ்ந்திருக்கோம். அப்போ அவங்கள நாம வாழ்த்தணும். அப்புறம் நண்பர்கள். "உடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்கண் களைவன் நட்பு" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. துணி நழுவி விழும்போது கை தானா போய் அந்த துணி சரி பண்ணும். அந்த மாரி நமக்கு ஒரு துன்பம்ன்னா உடனே ஓடி வந்து அந்த துன்பத்தை போக்குறவங்க நட்பு. இப்போ நம்ம வந்து அந்த நட்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப மதிக்கிறதுக்காக நம்ம வந்து நண்பர்களை வாழ்த்தணும். அதே மாரி நம்ம தினசரி துறையில
கடமைகள்ல நம்மோட யாரெல்லாம் தொடர்பு இருந்து நமக்கு எல்லாம் பண்றாங்களோ அவங்களை எல்லாரும் நம்ம மனசார வாழ்த்தணும். அதே மாதிரி இன்னல் புரிவோர் எதிரிகளான நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் தெரிந்து நல்வாழ்வு வாழணும்னு எப்படி கருணையோட வாழ்த்தணும். ஏன்னா நம்ம பதிவுகள் அவங்க மூலமா தான் கழியுது அப்படின்னு நினைச்சோன்னா அவங்க மேல நமக்கு ஒரு வெறுப்பு வராது. இப்ப நம்ம அதுக்கப்புறம் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியத்தை நம்ம வாழ்த்துறோம். அப்புறம் உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்துறோம். ஆழியார் அறிவு திருக்கோயில வாழ்த்துறோம். அப்புறம் உள்ளூர் அறக்கட்டளை, அப்புறம் தவ மையங்கள் சொல்லிட்டு, அப்புறம் உலக நல வேட்பு, மழை வாழ்த்து நிறைவு பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போ உலக நல வாழ்த்து கூட வந்து உலக நல வேட்புல வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அத பாடல வடிவமைச்சு நமக்கு மகான் கொடுத்திருக்காரு. இறுதிய மழை வாழ்த்து அந்த மாதிரி ஒரு உலகம் நல்லா இருக்கணும்ன்றது நம்ம மகான் கண்ட கனவு உலக அமைதி. அந்த உலக அமைதிக்காக நாம வந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் தினமும் நாம 25 முறை வாழ்த்தி இந்த உலகம் அமைதி அடையணும் அப்படின்னு மகான் கண்ட கனவு நனவாகணும் அப்படின்னு வாழ்த்தி மகிழ்வோம். இந்த வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை நாம் அனைவரும் வாழ்த்தி வாழ்த்தி நலம் பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.